உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீனு, சொல்லுங்கப்பா. டேடே உட்கார்றா. எப்படியோ கோயில் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சு. ஆமாப்பா, மாயாவுக்கு மட்டும் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணாம இருந்திருந்தா இது பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். பொய் குற்றச்சாட்டுக்காக பஞ்சாயத்துல போய் நின்று இருக்க வேண்டியிருக்கும். பொய் குற்றச்சாட்டா? ஆமாப்பா, நானும் மாயாவும் உள்ள இருந்து தனியா வெளியே வந்திருந்தா எங்களை லவ்வர்ஸ்னு சொல்லி பொய்யான விஷயத்த பரப்பியிருப்பாங்களேப்பா. அது எப்படிப்பா பொய் ஆகும்? அது உண்மைதானே? என்னப்பா நீங்களும் அப்படியே சொல்றீங்க? சொல்லாம வேற என்ன செய்ய முடியும்? சரி, நீங்க 2 பேரும் எதுக்கு கோயிலுக்கு போனீங்க? அது இந்த பாரு, என்ன மாதிரி சாமி கும்பிட போய் பொங்கல் புளியோதரை வாங்கி சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அது நான் உங்களை காப்பாத்துறதுக்காக சொன்னது. மாயா கிட்ட ஒரு பர்சனலா ஒரு விஷயம் பேச வேண்டி இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு போகணும். தனியா பார்த்து பேசுற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன பர்சனல் விஷயம்? அவ அவ லைஃப பத்தி பேசணும்னு சொன்னா, அதான் பேச போனேன். அவ லைஃப பத்தியா இல்ல உங்க 2 பேரோட லைஃப பத்தியா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? டேய் சீனு, நான் உன் அப்பன்டா. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். உன்னை நான் இன்னைக்கு நேத்து பார்க்கல, நீ பிறந்ததுல இருந்து பார்க்கற. உன்னை நான் வளர்க்கலனாலும் நீ வளர்ந்தத நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்க. நீ கட்டிக்க போற சாரு கிட்ட எப்படி நடந்துக்கிற, கட்டிக்கிற முறை இருக்கிற மாயா கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். உண்மையை மறைச்சு நிம்மதியா வாழவே முடியாதுடா. டேய், இப்பவாவது உண்மையை சொல்றா. டேய், ஆம்பளை புள்ள இப்படி அழக்கூடாதுடா. இந்த பாரு, எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. நானும் மாயாவும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம்ப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.